தற்போதைய அண்மை செய்தியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. திமுகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ளது மதிமுக. திமுகவுடன் வைத்திருந்த கூட்டணியை முறித்துக் கொண்டது மதிமுக. சென்னையில் வைகோ தலைமையில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தவிகவுடன் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகின்றோம். பொதுக்குழு கூட்டத்தில் மதிமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்தது. கடந்த 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக தற்போது திமுகவிலிருந்து வெளியேறியுள்ளது. காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளை தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியுள்ளது மதிமுக. தற்போதைய அண்மை செய்தியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. திமுகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ளது மதிமுக. திமுகவுடன் வைத்திருந்த கூட்டணியை முறித்துக் கொண்டது மதிமுக. சென்னையில் வைகோ தலைமையில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தவிகவுடன் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகின்றோம். பொதுக்குழு கூட்டத்தில் மதிமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தகுந்தது. கடந்த 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக தற்போது திமுகவிலிருந்து வெளியேறியுள்ளது. காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளை தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியுள்ளது மதிமுக. தற்போதைய அண்மை செய்தியாக நமக்கு கிடைத்திருக்கிறது. திமுகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டுள்ளது மதிமுக. திமுகவுடன் வைத்திருந்த கூட்டணியை முறித்துக் கொண்டது மதிமுக. சென்னையில் வைகோ தலைமையில் நடைபெற்ற மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தவிகவுடன் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.